வணக்கம். திடீரென இரவோடு இரவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே அவசரமாக வந்த இசைஞானி இளையராஜா அவர்கள், அவரை பார்த்ததும் சட்டென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் திடீரென இளையராஜா அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்து அவரை சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது இங்கிலாந்தின் லண்டன் மாநகரில் சிம்போனியை கடந்த 8ஆம் தேதி அரங்கேற்றினார் இசைஞானி இளையராஜா. அதன்படி இளையராஜா அவர்கள் இதற்காக லண்டன் செல்வதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இளையராஜா அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து வாழ்த்தினார். அப்போது இளையராஜா அவர்கள் தாம் கைப்பட எழுதிய இசைக்குறிப்புகளை உற்சாகத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் காட்டி மகிழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து லண்டனில் சிம்போனியை அரங்கேற்றினார் இசைஞானி இளையராஜா. மேலும் லண்டனிலிருந்து திரும்பிய இளையராஜாவிற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று இரவு திடீரென சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கு திடீரென இளையராஜா அவர்கள் வருகை புரிந்தார். அப்போது இளையராஜா அவர்கள் வந்தவுடன் வீட்டின் வாசல் வரை சென்று அவருக்கு கை கொடுத்து வீட்டிற்குள் அழைத்து வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பின்னர் இளையராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இளையராஜா அவர்களை அமர வைத்து அவருடன் நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்ததற்காக தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் இளையராஜா அவர்கள் நன்றி தெரிவித்தார். திடீரென இரவோடு இரவாக இசைஞானி இளையராஜா அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது இளையராஜா அவர்கள் பாஜக ஆதரவாளராக கருதப்படுகிறார். அந்த வகையில் பாஜக சார்பாக இளையராஜா அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்கப்பட்ட போதும் இளையராஜா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை தொடர்ந்து புகழ்ந்து பேசிய போதும் திமுகவினர் பலர் இளையராஜா அவர்களை கடுமையாக ட்ரோல் செய்தனர். குறிப்பாக சமூக வலைதளங்களில் இளையராஜா அவர்களை சங்கி என குறிப்பிட்டு விமர்சனம் செய்தனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இளையராஜா அவர்கள் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இளையராஜா அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு வந்தார். அதற்கு பிறகு திமுகவினர் இளையராஜா அவர்களை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் லண்டன் மாநகரில் சிம்போனி இசையை அரங்கேற்ற இருந்த இசைஞானி இளையராஜா அவர்களை மீண்டும் அவரது வீட்டிற்கே நேரில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து வாழ்த்தினர். இப்படி இருக்க தற்போது லண்டனில் இருந்து மீண்டும் சென்னை திரும்பியுள்ள இசைஞானி இளையராஜா அவர்கள் முதல் நபராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் தன்னுடைய வீட்டிற்கு வந்த இசைஞானி இளையராஜா அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டின் வாசல் வரை சென்று அவரை கைப்பிடித்து வீட்டிற்குள் அழைத்து வந்து உரிய மரியாதை செலுத்தியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இளையராஜா அவர்கள் பாஜக ஆதரவாளராக கருதப்படும் நிலையில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தன்னை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த நிலையிலும் லண்டனிலிருந்து சென்னை திரும்பிய கையோடு முதல் நபராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து அவரிடம் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.